தனியார் தொலைக்காட்சியில ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது. அதுல வந்து பாஜக சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து என்ன சொல்றாருன்னா, "தண்ணி கேன் போட வந்தவங்களெல்லாம் கூட்டணிக்கு வாங்க, கூட்டணி வாங்கன்னு அதிமுக கெஞ்சுது" அப்படின்னு சொல்லி ஓப்பனா விமர்சிக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறாங்களா அதிமுக இந்த அது உண்மைதானுங்க. ஏப்ரல் மாசம் கூட்டணி அமைச்சாங்க பாஜகவும் அதிமுகவும். இதுவரையும் எந்த கட்சியும் போய் அங்கிருந்து எல்லா கட்சியும் வெளில தான் வந்தாங்க. ம். தேமுதிக வெளில வந்தாரு, தினகரன் வெளில வந்தாங்க, ஓபிஎஸ் வெளில வந்தாரு. யாரும் போலையா அவங்க கிட்ட? பாஜகவ பொறுத்தவரைக்கும் இந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் லாபம் தான், இல்ல பயங்கரமா தோல்வி அடைஞ்சாலும் லாபம் தான் அப்படிங்கிற மோட்ல இருக்கிறாங்களா? அவங்கள பொறுத்தவரை இந்த எலெக்ஷன்ல ஒரு ஒரு திராவிட கட்சி காலியாகணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. அவங்க அந்த அதிமுக அஜெண்டா வந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. அதான் உண்மை. ஒரு 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம ஒரு கூட்டணி சேர்ந்திருக்காங்க. ம். அதிமுக, பாஜக 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டணியா இருக்கு. 2 பேருக்கு நடுவுல நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலா. ம். இது எப்படி போய் முடியும்னு தெரியாது. இவங்களுக்கு அவங்கள கண்டா ஒரு சில விஷயங்கள்ல பயம். அவங்களுக்கு இவங்கள விட்டா அவர் ஆள் கிடையாதுன்ற ஒரு நிலைமை. அதனால ம். எதையுமே தெளிவா பேசி முடிவு பண்ண முடியாத இடத்துல அவங்க 2 பேரும் இருக்காங்க ஆக்சுவலா.